வெல்கம் டு மை பேஜ் சாரல். இன்னொரு வீடியோக்கு உங்கள் எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இது என்னடானா வீக்கெண்ட் வந்தால் எங்கள் வீட்டில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு vlog தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து சாட்டர்டே மார்னிங். சாட்டர்டே வந்து வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் இருக்குது. அவருக்கும் லீவாக இருந்ததுன்னா கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்திருப்பேன். சரி ஆஃபீஸ் இருக்குது, அட்லீஸ்ட் இதுவே கொஞ்சம் லேட்டு தான். 6:30க்கு எழுந்துச்சி ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக ஒரு 9 o'clock அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்ப முடியும். சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த குக்கிங்க்கு தேவையான ரெசிபிஸ் தேவையான அந்த குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சைடில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா அது கீழே நிறைய தடவை விழுந்து விழுந்து உடஞ்சிட்டே இருக்குது இந்த செராமிக் குட்டி குட்டி இதெல்லாம். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லி அதை அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சதை எடுத்துப்பேன். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டுக்கால் வந்து அந்த ரெசிபிக்காக நான் போன vlogல காமிச்சிருப்பேன். அது வாங்கி அந்த மிச்சம் இருந்தது, அது ஃப்ரீசரில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா வச்சு ஆப்பத்துக்கு மாவு ஆட்டி வச்சுருந்தேன். ஆப்பம் போட்டுடலாம். ஸோ அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நான்வெஜ்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியும். ஆஃபீஸ் கொண்டு போனால் அவங்களுக்கு நல்லா சாப்பிட முடியாது. ஸோ ஆட்டுக்கால் பாயா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இது வந்து என்னோடய ரெசிபி புக். நான் எழுதுகிற புக். நான் நிறைய ரிசர்ச் பண்ணி யூடியூப்பில் ஷார்ட்ஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்து நான் ட்ரை அவுட் பண்ணி ஒர்க் ஆச்சுன்னா அந்த ரெசிபி நான் அந்த நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுருவேன். ஸோ எல்லா ரெசிபியும் நிறைய இந்த சேனலுக்கு ட்ரை பண்ணுறதுனால எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அது தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த ரெசிபி புக் எடுத்து என்னெல்லாம் இருக்குதுன்னு கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்து போட்டுருவேன். ஸோ அந்த ரெசிபி புக்கில் தான் ஆட்டுக்கால் பாயா எழுதியிருந்தேன். ஆட்டுக்கால் பாயா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோன்னா அட்லீஸ்ட்டு மாதத்தில் ஒரு நாள் டிஃபால்ட்டாக கண்டிப்பாக ஆட்டுக்கால் பாயா இருக்கும். இது எப்போது லாஸ்ட்டாக ஆட்டுக்கால் பாயா நாங்கள் சாப்பிட்டோன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கேப் ஆயிடுச்சு. சரி சொல்லிவிட்டு எல்லாமே பார்த்து போட்டுகிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே காலி ஆயிடுச்சு, டப்பாவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. மளிகை ஜாமான் வாங்கி ஆகணும். மந்த் எண்டு முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாதி பொருள் ஃபினிஷ் ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு தான் மந்த்லி க்ராசரி தான். எப்பயாவது தான் டிமார்ட் போனேன் அப்படின்னா மட்டும்தான் 2-3 மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து நான் வாங்கிட்டு வருவேன். சரின்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சு காலியானதெல்லாம் கழுவ போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆட்டுக்கால் பாயாக்கும் தேவையான எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதையும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ண வச்சுட்டேன். சைடுலேயே சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் சிம்பிளாக ஆகட்டும்னு சொல்லி அது பெரட்டின சாதம் மாதிரி எதாவது கிண்டிக்கலாம். ஏன்னா மழை வேறு கொஞ்சம் லைட்டாக தூரிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் நல்லா எதாவது சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் நல்லா ஹெவியாக இருக்கனால லஞ்ச் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லி அது சாப்பாட்டுக்கும் வச்சாச்சு, சைடுலேயே வச்சாச்சு. சரி வெளியே க்ளீன் பண்ண போயிடலாம், அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி போனேன். மழை கொஞ்சம் நல்லாவே பெஞ்சிருக்கு. வெளியே லைட்டாக தூரல் விட்டுட்டே தான் இருக்குது. இன்னும் அடுத்து எப்போ பெய்யும்னு தெரியாது. க்ளீன் பண்ணுறது வேஸ்ட்டு தான். க்ளீன் பண்ணால் திருப்பி இப்படி தான் ஆகும். சரி மொத்தமாக கடைசியில் க்ளீன் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்து சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் நல்லா படித்து எடுத்துட்டேன். லஞ்சுக்கு வந்து புளியோதரை தான். எனக்கு கிளைமேட் கொஞ்சம் இதாக இருக்கா. புளியோதரை சாப்பிட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சேன். இல்லைன்னா அடிக்கடி செய்வேன். இப்போது ரொம்ப கேப் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி புளியோதரை சாப்பிடணும் போல் தோணுச்சு. சரி ஸோ புளியோதரை நல்லா மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடில் பரட்டி வச்சுட்டேன். லஞ்சுக்கு புளியோதரை மட்டும்தான், வேறு எதுவுமே பண்ணலை. பொரியல் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக விட்டுட்டேன். அதுக்கப்புறமா காலையிலைக்கு ஆப்பம். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் ஆப்பம்னா பாப்பாவுக்கு தான். ஏன்னா அவளுக்கு ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா அவளோட ஃபேவரட் கோம்போ. ஸோ நான் நினச்சேன் சரி ஃபஸ்ட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்புறாருல சீக்கிரம் அவளுக்கு பண்ணிடலாம் நினச்சேன். அவன் இல்லைம்மா எனக்கு தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா குளிக்கிற டைமில் எனக்கு ஃபஸ்ட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாள். சரின்னு சொல்லி 2 பேருக்கும் மாற்றி கொடுத்து முடிச்சாச்சு. வீட்டுக்காரும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அவரையும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற கொஞ்சம் க்ளீனெல்லாம் பண்ணிவிட்டு கேட்டெல்லாம் சாத்திட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நான் எனக்கு ரெடி பண்ணி நான் சாப்பிடணும். ஏன்னா அது ஆப்பம் வந்து சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஊற்றி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குது. சரி வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஊற்றி வச்சு சாப்பிட்டேன். ஸோ அவர் இருக்கும்போது காலையில் கொஞ்சம் நேரம் தான் இருப்பார். சைக்கிளிங்கெல்லாம் போயிட்டு வந்து நைட்டு வர கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவர் கொஞ்சம் டிவி பார்க்குறத பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் பாப்பாவும் கூட சேர்ந்து பார்ப்பா. ஸோ அவர் போனதும் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு படிக்க சொல்லிடுவேன். வேறு எதாவது அந்த டைமில் கொஞ்சம் ஃபுல்லாக டிவி பார்க்க விட மாட்டேன். ஸோ நான் சாப்பிட்ற டைம் அவள் கூடன்ட்டு அவள் படிப்பாள். முடிச்சுட்டு அவரோட ஆஃபீஸ் ட்ரெஸ் எல்லாம் இந்த இதில் பேண்ட் ஷர்ட் அதை தனியாக வாஷிங் போட்டு அதோட க்ளீனிங் டைம் விட்டாச்சு, வாஷிங் போட்டாச்சு. வெளியே பாப்பா சொன்னால் மழை பெய்யுது நின்றுச்சுமா, ரொம்ப காற்றடிக்கு, வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி பால்கனி வந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போய் கொஞ்சம் நல்லா டே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அவளுக்கு மொட்டை மாடினா ரொம்ப பிடிக்கும். லீவாக தான் மேக்ஸிமம் மொட்டை மாடி எப்போ மொட்டை மாடி போகலாம் அப்படி தான் கேட்பாள். சரி முடிச்சுட்டு மழை கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. சரின்னு சொல்லி கீழே வந்துட்டு அவள் கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாள். சரி மற்ற க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் அவளோட மட்டும் அவள் எடுத்து வைக்கலாம் நினச்சேன். நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். வேண்டாம், அவளை க்ளீன் பண்ண சொல்லலாம். ஸ்கூலு தான் இல்லை, லீவு தானே. இந்த டைமில் எவ்வளோ நேரம் ஆகும், 2 நிமிஷம் ஆகும், 3 நிமிஷம் ஆகும்.
அவள் கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணி வச்சிருமா அப்படின்னு. சரிம்மா சொல்லி அவளும் பண்ணி வச்சுட்டா. இதுக்கு சைட்லேயே வாஷிங்கும் முடிஞ்சிருச்சு. சரி இது இப்போவே காய போட்டு போனால் தான் உண்டு. இனி இந்த பால்கனி கதவை சாத்திட்டு கீழே ஹாலுக்கு போயிட்டேன்னா அப்புறம் நான் அதோட ஞாபகமே எனக்கு இருக்காது. இங்கே வந்தால் தான் எனக்கு அதோட ஞாபகம் இருக்கும். சரின்னு சொல்லி அது கையோடு அதை காய போட்டுட்டேன். காய போட்டுட்டு ஓகே சரி குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பக்கத்து வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ வேலை செய்கிற டைமில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹரிபரியாக தான் நான் குளிப்பேன். ஏன்னா தலைக்கு ஹேர் வாஷ் பண்ண எனக்கு டைம் இருக்காது. இன்றைக்கி அவங்க வரவும் இல்லை. சரி அப்போ இன்றைக்கி ஹேர் வாஷ் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அது நான் சொன்னேன் ஸ்கின் கேர் ரொம்ப ரீசனாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சிட்டேன்னா அதோட ஓகே சிம்பிளாக அதோட இது முடிஞ்சிடும்னு சொல்லி அது முடிச்சிட்டேன். இது ட்ரை பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் ஒரு பழைய ஃபோட்டோவிலேருந்து இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எனக்கே ஃபீல் ஆகுது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் டக்குன்னு நல்லா சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி ஓகே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு இந்த ஹெட் டவல் வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இல்லை என்னோடய முடி வந்து எப்படின்னா சில பேருக்கு எப்படி இருக்கும்னா டக்குன்னு அது தோட்டியாச்சுன்னா டக்குன்னு காஞ்சிரும். ஆனால் எனக்கு அப்படி காயாது. உள்ளே நல்ல ஈரம் இருந்துகிட்டே இருக்கும், தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும். ஸோ இது எனக்கு ஈரம் டக்குன்னு அது கொடுத்துருது, தண்ணி கீழே சொட்டவே இல்லை. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த முடியை நல்லா ஃபேனில் தான் காய வைப்பேன் மேக்ஸிமம். ரொம்ப தலை வலிக்குது எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும்தான் ஹேர் ட்ரை போடுவேன். ஸோ அப்படி எல்லா வேலையும் நான் அன்றைக்கி முடிஞ்சு சண்டே வந்து மார்னிங் ரெடி ஆகிட்டு டிமார்ட் கிளம்பிட்டோம். பொத்தனூரில் தான். ஸோ மேக்ஸிமம் திங்ஸ் முடிஞ்சில்ல. ஸோ டிமார்ட்டுக்கு இந்த ஒரு போய் ஒரு பல்காக ஒரு 2-3 மாதத்துக்கு சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லி தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு டிமார்ட்டுக்கு போய் எல்லா பர்ச்சேஸ் வேலையும் முடிச்சுட்டேன். இது ஒவ்வொன்றும் நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பாப்பா சொல்லிட்டு இது உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா. இல்லைடா அம்மாவுக்கு வேணும் அதனால தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். டிமார்ட்லேயே ரெடிமேட் பரோட்டா இருந்தது. ஸோ சிக்கன் கறி மட்டும் பண்ணி லஞ்ச் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸும் முடிச்சாச்சு. ஸோ இதில் சின்ன ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.